الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கணிதக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சுருக்கமாக அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பாடங்களை நாம் அறிந்து வருகிறோம். இந்த தலைப்பு எடுக்கப்பட்ட நோக்கம், இன்னும் சில தினங்களில் ரமலானுடைய மாதம் முடிய இருக்கிறது. ஆனால் இந்த சீராக முடியாது. நேற்றைக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அபூ தாலிபுடைய மரணத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ரசூலுடைய மக்காவுடைய வாழ்க்கை இருக்கு, மதீனாவுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய எல்லா சகோதரருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியும். தெரியாத மக்கள் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு பல முறை நாம் படித்திருக்கிறோம், பயான்கள் கேட்டிருக்கிறோம், வகுப்புகளாக நடத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதில் கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினைகள் நமக்கு பெறணும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னும் சில தினங்களில் ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதங்களிலே கிட்டத்தட்ட 24 நோன்புகளிலே பல உலமாக்களை வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வந்து நடந்தது. பல்வேறு தலைப்புகளில் உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பயானுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், வந்தவர் நல்லா பேசினாரு, அருமையா பேசினாரு. பேசக்கூடிய நேரத்தில் என் ரோமங்கள்லாம் சிலிர்ந்தது. என்னை அறியாமலே என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளி வந்தது. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வாழ்ந்தார்களா? சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்தார்களா? இப்படியெல்லாம் குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் இருந்ததா என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியதான் என்னது பல்வேறு தலைப்புகள் என்னது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அரை மணி நேரம் ஒரு தாய் பேசுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் என்னது ஒதுக்கணும். தாய்கள் ஒதுக்கணும், ஆணிகளுக்கு பிரச்சனை இல்லை. அங்க ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கலாம் போதும். கிட்டத்தட்ட பல நாட்களாக ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பு மக்களுக்கு புரிகிற மாதிரி அது கோர்வையா வரணும். கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வெளியே போயிட்டா கொஞ்சம் நினைச்சுங்க, என்னப்பா இப்ப பேசுறீங்க, சப்ஜெக்டுக்குள்ளே இல்லைங்க. புரிஞ்சது உங்களுக்கு? நீங்க எங்கேயோ பேசி எங்கேயோ போயிட்டீங்க. இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறது. இப்போ மக்களுக்கு புரியணும், மக்களுக்கு விளங்கணும். மக்கள் கேட்காத செய்தியை இன்னைக்கு கேட்கணும் நிறைய ஆசைப்படுறாங்க. பேசுனதே பேசாது, புதுசா ஏதோ பேசுங்க, இதே போய் என்னது அடிச்சுட்டு தான் இருக்கணும். இப்போ இந்த சொன்ன செய்தியை கேட்ட செய்தி திரும்ப திரும்ப நாம் சொல்லப்படும் நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் என்பதற்காக வேண்டித்தான். பண்பார்ந்த சகோதரர், ரமலானுடைய மாதம் முடியும் பொழுது பெருநாள் தினத்திலே புத்தாடைகளை உடுத்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்னது ஏற்படும். அப்படி ஏற்பட்டிருந்தால்தான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு பயனுள்ள மாதமாக மாறும். அதன் அடிப்படையில் சில விஷயங்கள் உரிமையோடு பேசப்படும். ஏன்னா நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரன் தான், இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சகோதரன் தான். அதன் அடிப்படையில் சில செய்திகள் எனது உரிமையோடு பேசப்படும். அன்பார்ந்த சகோதரர்களை, நேற்றைய தினம் அபூ தாலிபுடைய மரணத்தை பற்றி நாம் அறிந்தோம். அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் கூட அபூ தாலிப் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலே இறை மறுப்பாளராக மரணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இதாயத், ஒரு நேர்வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நேர்வழியை மரணிக்கிற வரைக்கும் இந்த நேர்வழியில நாம் இருக்கணும். அதற்காக ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் நம்மை நேர்வழியிலிருந்து வழிகேட்டுக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி ஏராளமான விஷயங்கள் சூழ்ச்சிகள்
கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஈமானை, நம்முடைய இறையச்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. உண்மை அதுதான். பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றவுடன் நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. பள்ளிவாசலை விட்டு வெளியே நம்ம போயிட்டாலே சிந்தனை மாறுகிறது. வியாபாரத்திலே தொழிலில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே நம்முடைய எண்ணங்கள்லாம் மாறுகிறது. ஒரு சோதனையோ ஒரு நெருக்கடியோ ஒரு கஷ்டங்களோ வந்து விட்டால் நம்முடைய ஈமான் என்னது தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப நம்முடைய ஈமானை, நம்ம கிடைத்திருக்கிற இதாயத்தை, இந்த நேரு வழியை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்விடத்தில் துஆ. இரண்டாவது, பள்ளிவாசலோடு அதிகமாக நாம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பள்ளிவாசலிலிருந்து நாம் வெகு தூரமாக நாம் செல்கிறோமோ, அதே போல இந்த மார்க்கத்தை விட்டு என்னது நம்ம வெகு தூரமாக போயிடுவோம். பள்ளிவாசலை விட்டு நாம் கொஞ்ச நாள் என்னது போலாம் சொல்லி நாம போயிட்டா நம்முடைய ஈமானும் நம்முடைய இறையச்சும் என்னது பலகீனமா போய்விடும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் நம்முடைய நட்பு. நம்முடைய நட்பு இருக்கா இல்லையா? நாம் ஒருத்தர் பழகுவதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல பரஸ்பரமாக அன்பு காட்டுவதாக இருந்தாலும் சரி, நேசத்தை செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த நட்பு எப்படி இருக்கணும்? கொள்கையில் இருக்கக்கூடிய நட்பா இருப்பார். நான் எந்த கொள்கையை நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேனோ, நான் எந்த கொள்கைக்காக அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து கொண்டு இருக்கிறோம், நான் எந்த கொள்கையில நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ, அதே கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக என்னுடைய சகோதரர்கள், அந்த கொள்கைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறோம், அந்த கொள்கையில இருந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனாக என்னுடைய நட்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எடுத்து பாருங்க. மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பிரச்சாரம் செஞ்சாங்க? மக்காவில் 13 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரச்சாரத்தை செஞ்சாங்க? ஓரிரை கொள்கை தான் பிரச்சாரம் பண்ணாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் போனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவா எப்படி இருந்துச்சு? எந்த சகோதரர் சொல்லுங்க. இபாதத்தை வேற ரசூலுடைய மதீனா போன ரசூலுடைய பிரச்சார யுக்திய, தாவா யுக்திய எப்படி ரசூலா இருந்துச்சு? அவருடைய இபாதத்தை சொன்னார். இஸ்லாமிய ஆட்சி வேற. தெரிந்து சொல்ல சொல்லுது. பரஸ்பரம் இதுதான் முக்கியம். ஏன்னா மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க கேட்டா, அவுஸ் கஸராஜ் சொல்லக்கூடிய 2 குழுவினர் இருந்தாங்க. அவங்களுக்கிடையே யூதர் என்ன பண்ணியிருந்தாங்க? பகைமையும் குரோதத்தையும் வஞ்சகத்தை ஏற்படுத்தி காலமாக அந்த அவுஸ் கோத்திரத்தார் கஸராஜ் கோத்திரத்தை அடிச்சுட்டே இருந்தாங்க. தலைமுறை அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மதீனாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக உள்ளத்துல இருக்கக்கூடிய குரோதத்தை போக்குனாங்க, உள்ளத்துல இருக்கக்கூடிய வஞ்சகத்தை போக்குனாங்க, உள்ளத்துல இருக்கக்கூடிய பொறாமையை போக்குனாங்க, உள்ளத்துல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை போக்குனாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை, அன்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எதை வைத்து? இஸ்லாத்தை வைத்து. எதை வைத்து? இஸ்லாத்தை நமக்குள்ள தெரிந்த ஒரு செய்தார். நீங்கள் ஒருவர் ஈமான் கொள்ளாத வரை எங்க போக முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் மூமினாக முடியாது, நீங்கள் ஒருவர் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. உங்களிடத்தில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லி தரட்டுமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாங்க. இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அழைப்பு பணி மதீனாவுடைய வாழ்க்கை இருந்து. அப்ப எந்த குர்ஆன் ஹதீஸை வைத்து, எந்த இஸ்லாத்தை வைத்து, எந்த பள்ளிவாசலை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாரோ அந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் இருக்க. அன்னைக்கு காலமா அடிச்சுட்டு இருந்தாங்க.
மிகப்பெரிய குரோதத்தோட, பகமையோட, வஞ்சகத்தோட வாழ்ந்துட்டு இருந்த மக்களை இந்த குர்ஆன் சுன்னாவை வைத்து, இந்த மார்க்கத்தை வைத்து, மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசல் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு அதே பள்ளிவாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதே குர்ஆன் ஹதீஸ் தான் கேட்கிறோம். ஆனா நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு? நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு? பிரிவினைகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரனா இருந்தவன் இன்னைக்கு எதிரியா மாறிட்டாங்க. ஏன் போன மாசம் சகோதரனா இருந்தவன் இந்த மாசம் எதிரியா இருக்காங்க. ரமலானுடைய மாதத்துல முதல் நாள் பள்ளிவாசலுக்கு வந்தவரு சலாம் சொன்னவரு வெளியே 29 நோட்டு முடிச்சுட்டு குறைச்சிட்டு போறாரு. நிலவு பாருங்க. ஈத்திகாவு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, வந்து ஈத்திகாவுக்குள்ள உட்கார்ந்துட்டு வந்த உடனே ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ங்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தாத்தாங்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கான்னு சொல்றாங்க, பரஸ்பரமா இருக்கிறாங்க. ஒரு நாள் முடியுது, 2 நாள் முடியுது, 3 நாள் முடியுது, கஞ்சி குடிங்கன்னு சொல்றது இல்ல, சாப்பிடுங்கன்னு சொல்றது இல்ல, சலாம் சொல்றது இல்ல. இவர் அந்த மூலையில, இந்த அக்கா இந்த மூலையில. நிலைமையை பார்த்தீங்களா? எங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து இங்க பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழில் ஒரே சப்ல நிக்கிறோம், தோள்கள் தான் ஒன்னா இருக்கு, ஆனா உள்ளங்கள் என்ன இல்ல, ஒன்னா இல்ல. என்னுடைய சகோதரனை குறித்து உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை. இப்படிதான் நம்முடைய செயல்பாடு இருக்கு. பாய் பேசுங்க, பேச மாட்டான் பாய். அவர் என்ன பண்ண செஞ்சிருக்கிறார் தெரியுங்களா? என்ன செஞ்சாங்க? பள்ளிவாசல் 5 நேரம் தொழுகுவான்னு சொல்லியிருப்பார், வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். பள்ளிவாசல் 5 நேரம் தொழுவோம் பாய், பஜன் தொழில் கொஞ்சம் பேடுதலா இருங்க பாய், பள்ளிவாசல் வந்து குர்ஆனை ஓதுங்க பாய், திக்ரு செய்யுங்க பாய் சொல்லியிருப்பார். வேற பள்ளிவாசலுக்குள்ள வேற என்ன பிரச்சனை? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பள்ளிவாசலுக்குள்ள வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பள்ளிவாசலுக்குள்ள வந்து இதை சொல்லியிருப்பார். இல்ல சில செயல்பாடுகள் பிடிச்சிருக்காது, சில பேச்சுகள் பிடிச்சிருக்காது. இதனால நமக்குள்ள என்னது? சைத்தா வஞ்சகத்தை ஏற்படுத்துறான், குரோதத்தை ஏற்படுத்துறான், பகைமையை ஏற்படுத்துறான், பேசாம என்னது சச்சரவுல போயிட்டு இருக்கு. இப்ப என்ன அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிங்க. அல்லாஹ்வுக்காக இந்த உரையை முடிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும். இந்த உரையை முடியும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதமும், வஞ்சகமும், பொறாமையும், கெட்ட எண்ணங்கள் என்னது கலையும். எனக்காக வேண்டி நம்முடைய வாழ்நாளில் இத்தனை நாள் நான் தௌஹீத்வாதியா இருக்கிறேங்க, நான் ஏகத்துவவாதியா இருக்கிறேங்க, நான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறேங்க, என்னுடைய மனைவி வந்து தௌஹீத்வாதியா இருக்கிறான், என் பிள்ளைகளும் தௌஹீத்வாதியா இருக்கிறாங்க, என் மகன் குர்ஆன் மனப்பாடம் பண்ணி இருக்கிறான், என் பொண்டாட்டி பயான் பண்றாரு, என் புருஷன் பயான் பண்றாரு, நான் பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கிறேன், நான் பள்ளிவாசலை பராமரிக்கிறேன், நான் முதல் சஃப்ல நான் தான் வந்து நிற்பேன், டெய்லி பஜ்ருக்கு நான் தான் வாங்க கொடுக்குறேன், எல்லாம் சொல்றேன். ஓகே தான். எனக்காக வேண்டி உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க, எனக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு சகோதரன் உருவாக்கி இருக்கிறோமா? எனக்காக நான் துவா செய்யறதில்லை, உங்களுக்காக நீங்க துவா செய்யறதில்லை, எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்திக்கின்ற துவா செய்கின்ற ஒரு சகோதரனை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோமா? பெண்களுக்கும் தான் சொல்றேன். இந்த பள்ளிவாசல் இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு இருக்கிறோம், ஜுமால நேரத்தில் சந்திக்கிறோம், இரவு தொழில சந்திக்கிறோம், ஈத்திகாஃப்ல இருக்கிறோம், எல்லா பயான் நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். எனக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு சகோதரியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். சொல்ல முடியல. நான் கஷ்டத்தில் இருந்தா, நான் சிரமத்தில் இருந்தா, நான் நெருக்கடியில் இருந்தா என்னுடைய சகோதரன் பிரார்த்திக்கிறான், எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறான். இதோ என்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் நெருக்கடியில் இருக்கிறான், அவன் துன்பத்தில் இருக்கிறான், அவனுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, யாரும் அவனுடைய கஷ்டத்தை போக்கு, அவனுக்கு நெருக்கடியிலிருந்து அவனை விடுதலை செய், அவனுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடு, அவனுக்கு நேர்வழியை காட்டிட்டு பிரார்த்தனை செய்கின்ற சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமா? நம்ம சுய பரிசோதனை செய்யணும். நினைச்சு பாருங்க. இல்லை. ஆனா அங்க அப்படி இல்லை, அங்க அப்படி இல்லை. அதோட நன்மையை பற்றி நமக்கு தெரியும். என்னுடைய சகோதரருக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த யாரை சாட்டுவான்? ஒரு மலக்கை சாட்டுவான். அந்த மலக்கு எனக்காக வேண்டி துவா செய்வார். நான் என்னுடைய சகோதரருக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது
அந்த மலக்கு எனக்காக வேண்டி துஆ செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த சகோதரத்துவம் வந்ததா? இல்ல. ஏன் வரல? நம்முடைய நாக்கு சரியில்லை, நம்முடைய எண்ணம் சரியில்லை, நம்முடைய கல்வி சரியில்லை. அன்பு சகோதரர், எல்லா மக்களையும் நாம நேசிக்கிறோம், எல்லாத்தையும் நேசிக்கிறோம். ஒரு மூவி, அந்த மூவினை எல்லாருமே நேசிப்பாங்க. புரிஞ்சுதுல? என்னை யாரும் வெறுக்க கூடாது. இவர்கிட்ட பார்த்து மனுஷன் பேசுவான் என்றால்கிட்ட பை அஸ்ஸலாமு அலைக்கும் பை, அவர் நம்மளை பார்த்து ஓடிடக்கூடாது. நம்ம சில பேர்த்த பார்த்த உடனே வந்துட்டான், இந்த ஆள் வந்துட்டான், அரை மணி நேரம் மொக்கையை போடுவாடு, ஐயோ இந்த ஆள் பேச்சு கேட்க முடியாது, இந்த மனுஷன் குடும்பத்துக்குள்ள வந்த குடும்பம் 4 ஆயிருமே, இந்த ஆள் ஜமாத்துக்குள்ள வந்த ஜமாத்து 8 ஆயிருமே, அப்படி சொல்லக்கூடிய நபர்களிலே ஒரு ஆளா நம்ம இருந்துடக்கூடாது. நல்ல முடிவு பண்ணிக்கங்க. பேசாமே இருக்கிற, அவர் பேசவே மாட்டேங்கிறாருங்க. அவர் பேசினாலே என்னது, காசு கொடுக்கணும். என்ன எட்வைட் படிச்ச மனுஷனா இருக்கிறாரு, இப்படி ஒரு பேரை எப்படி வாங்கிடலாம் தவிர எந்த பேரை வாங்கிடக்கூடாது. இந்த ஆள்கிட்ட மனுஷன் பேசுவானா? இந்த ஆள்கிட்ட பேசினாலே அடுத்தவனை பத்தி தான் பேசுவான், அடுத்த குடும்பத்தை பத்தி தான் பேசுவான், அடுத்தவனை பத்தி குறை பேசிக்கிட்டே இருப்பான். இந்த பேரை எந்த சூழ்நிலையிலும் வாங்கிடக்கூடாது. நம்மளே சுய பரிசோதனை செய்யணும். நம்ம அடுத்தவரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் சரியில்லைப்பா, அவர் நடவடிக்கை சரியில்லைப்பா, அவர் பேச்சு சரியில்லைப்பா, பள்ளிவாசலுக்குள்ள வந்தா ஒரே விளையாட்டுப்பா, குர்ஆன் ஓதுறதுலப்பா, அவருக்கு இக்லாஸான எண்ணமே இல்லைப்பா. யாரு? நம்ம. அவர் எதை செய்வாரு, அவருக்கு நாம சர்டிபிகேட் கொடுப்போம். அவர் ஏதோ பொறுப்புக்காக செய்யறாருப்பா, ஏதோ பொறுப்பை வாங்கறதுக்காக செய்யறாருப்பா, வேற ஏதோ உலக ஆதாயத்துக்காக செய்யறாருப்பா. நீங்க அப்படியே நினைக்காதீங்க, அவர் இக்லாஸா செய்யல. அடுத்தவருக்கு நாம சர்டிபிகேட் கொடுக்கிறோம். நம்முடைய நிலைமை என்னைக்கு நினைச்சிருக்கிறோமா? நம்ம என்னைக்கு சுய பரிசோதனை செஞ்சிருக்கிறோமா? நம்ம எல்லா மக்களும் நம்மளை நேசிக்கிறாங்களா? நம்மகிட்ட பேசுறதுக்கு விரும்புறாங்களா? நம்மகிட்ட உட்கார்ந்து அமர்வதுங்க, நம்மகிட்ட நட்பு வைக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்களா? என்னைக்காவது நம்மை நாமளே சுய பரிசோதனை செஞ்சிருக்கிறோமா? அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பேச வந்தாலும், இவர்கிட்ட உட்கார்ந்து பேசினா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு உட்கார்ந்து பேசினா என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது, இவருக்கு உட்கார்ந்து பேசினா என்னுடைய இறையச்ச அதிகரிக்கிறது, இவர் கூட உட்கார்ந்து பேசினா பள்ளிவாசலோடு போறான்னு என்ன வருது, இவர் கூட உட்கார்ந்து பேசினா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகிறது என்ற அந்த இடத்துல நாம இருக்கிறோமா? இந்த இடத்துல நம்ம வரணுங்க. ஏன்னா நாளைக்கு மறுமை நாள்ல நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபித்தோழரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. நபித்தோழர் என்ன பண்றாங்க, இந்த ஆளை மௌத்து இன்ன நபரான்னு சொல்லி எழுது, அவரை பத்தி பேசுறாங்க. ரசூலா நீங்களே இதுக்கு சாட்சினாங்க. இன்னொரு மனிதர் போறாரு, ஜனாசா கொண்டு செல்லப்படுது, அவரை பற்றி எழுது புகழ்ந்து பேசுறாங்க, இதற்கு நீங்க சாட்சினாங்க. இது ரெண்டு நம்முடைய கையில தான் இருக்கு. அல்லாஹ் அருள் செய்ய. நம்முடைய நம்ம யாருடைய கேரக்டரை போய் நம்ம மாற்ற முடியாது. நல்லோட புரிஞ்சுக்கங்க, நம்ம யாரோட கேரக்டர் சுபாவத்தை போய் மாற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த ஹதீஸ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வும்ம ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிகன்னு சொல்லக்கூடிய அந்த திக்ர், அந்த திக்ர் எப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இப்படியே இபாதத்துல கவனம் செலுத்தாம கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸா இருக்காங்க. நம்மளா என்ன பேசுவோம், ஈத்திகாஃப் வந்துட்டு குர்ஆனை ஓதாம திக்ர் செய்யாம எப்ப பார்த்தாலும் என்ன இது இப்போ தொழுது நாம கடிப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கை பாருங்க. முஆத் பின் ஜபலை கூட சொன்னாங்க, முஆத் பின் ஜபல் அவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அவரை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். யார் சொன்ன வார்த்தை? அவரு இபாதத்து விஷயத்துல கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி உபதேசம் செய்யலாம் பாருங்க. நீங்க நம்ம எப்படி உபதேசம் செய்யணும் பாருங்க. அவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆத் பின் ஜபல் அவர்களே, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நேசிக்கிறேன். இதோ சில சொற்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்லிதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திக்ரை அல்லாஹ் ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிக என்று சொல்லி அந்த திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னா அதனால சஹாபாக்கள் நேசிச்சாங்க. ஒரு தவறை கண்டாலும் கூட அந்த தவறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டி காட்டின விதம் இன்னைக்கு நாம சுட்டி காட்டக்கூடிய விதம் எப்படி இருக்கு பாருங்க. நாம மலக்கா மாறியோம், அவன் சைத்தான் ஆப்போசிட்ல இருக்கிற சைத்தானா மாறிடும். இப்படி ஒரு எண்ணம் வருது. நல்லா பாதுகாப்பு.
இப்ப சக மனிதர்கள் நம்ம நேசிக்கக்கூடிய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யார்கிட்ட போய் உட்காந்து பேசணும், அவர் நம்ம கூட உட்காந்து பேசணும், நம்ம கூட பேசுறதுக்கு ஆசைப்படணும். இப்படி நம்முடைய பண்புகளை நம்ம வளர்த்த வேண்டும். அடுத்தது நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நபரை நேசிக்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? குறிப்பா தாய்மார்கள் நான் சொல்றேன். இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்துல இவ்வளவு வசதி வாய்ப்பு நம்ம இந்த பள்ளிவாசல்ல இல்லை, இவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு எதிரில் இருக்கக்கூடிய அந்த செட்டுல தான் என்னது தொழுதுட்டு இருந்தோம். நீ கஞ்சி காய்ச்சக்கூடிய அந்த செட்டுல தான் நம்ம தொழுதுட்டு இருந்தோம். அங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு என்னது மேலே கீழே கிடையாது. அங்க ஃபேன் இவ்வளவு வசதி இல்லை, இவ்வளவு வருது நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எந்த வசதி வாய்ப்பாக கிடையாது. சென்டர்ல ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும். அந்த சைடு பெண்கள் இருப்பாங்க, இந்த சைடு ஆண்கள் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த அதே சகோதரத்துவம், அதே பெண்களுக்கு இருந்த அதே சகோதரத்துவம் இன்னைக்கு இருக்கிறதா? நினைச்சு பாரு. இத்தனை வருஷமா நாங்க இருக்கிறோம், இந்த பள்ளிவாசல் வர்றோம், தொழுகிறோம், இபாதத் செய்யறோம். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுக்கு வந்து மஸ்ஜிதுல் முபஸ்ஸிர் பள்ளிவாசலுக்கு வந்து நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவரை நேசிக்கிறேன் என்று ஒரு ஆதாரம் எடுத்தோமா? எடுக்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருந்துச்சா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதரை நேசிப்பதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு, எப்படி நேசிக்கணும்? அவர் நல்ல பொருளாதாரம் இருக்கு, அவருடைய வசதி வாய்ப்பு இருக்கு, இந்த திருமறை நகரில் அவ்வளவு வசதியான ஆளு, நல்ல வீட்டை கட்டி இருக்கிறாரு, நல்ல வாகனம் இருக்கு, அதற்காக நேசிக்கிறதா? இல்ல. அதெல்லாம் நேசம். அவருடைய பொருளாதாரம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்த வாகனம் இருக்கு, அதற்காக வேண்டி அவர் நேசிப்பதல்ல. நாம் ஒருவரை நேசிப்பதா இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவரை நேசிப்பதா இருந்தால், அவர் ஏழையா இருக்கட்டும், பணக்காரா இருக்கட்டும், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவரா இருக்கட்டும், அவர் அழகில்லாமலா இருக்கட்டும், பார்ப்பதற்கு விகாரமான தோற்றத்திலே இருக்கட்டும், ஆனா அவரை பார்த்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். புரிஞ்சது? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒருத்தரை நேசிக்கிறா இருந்தா அவரை பார்த்தா எனக்கு யார ஞாபகம் வரும்? படைச்சவன் ரப்போட ஞாபகம் வரும். அவரிடத்துல உட்கார்ந்து பேசினா என்னுடைய ஈமான் என்னது அதிகரிக்கும். நான் ஏதாவது தவறு செய்தால் அந்த சகோதரன் என்னது அந்த தவறை சுட்டி காட்டுவான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு நட்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா? இதெல்லாம் இல்லாதனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு இதெல்லாம் இல்லாதனால என்னது எத்தனை இயக்கங்கள், எத்தனை ஜமாத்துகள், எத்தனை பள்ளிவாசல் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பள்ளிவாசல் வராம பள்ளிவாசலை துண்டிச்சுட்டு வேறு வேறு ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறது, ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது, நாங்களும் செய்வோம், நாங்களும் பண்ணுவோம் சொல்லி 1 2 4 10 20 ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் ஜமாத்தில் இருக்கு. சின்ன பிரச்சனை தான். அவனுக்கு குறைய தான் நம்ம பார்க்கறோம் தவிர அவனுக்கு நிறைய நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன் இதை எதனால இப்படி பேசினாரு, எதற்காக இந்த முடிவு எடுத்தாரு, அது என் நன்மைக்காக வேண்டி என்னோட சகோதரர் எடுத்திருப்பார் என்ற அந்த எண்ணம் ஏன் நம்மகிட்ட இல்லாமல் போயிருச்சு. ஒரு ஜமாத்திலே இருக்கிறோம், ஒரு மொஹல்லாவிலே இருக்கிறோம், ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, ஒட்டுக்கா இருக்கிறோம். ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது, அந்த முடிவு எனக்கு நல்லதா தான் இருக்குது, ஏன் முடிவு நம்ம எடுக்கிற யோசிக்கிறது இல்லை. உடனே எங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்கல்ல, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கல்ல, எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கல்ல, கெட்ட ஒரு பள்ளிவாசல் ஏற்படுத்த ஒரு இயக்கத்தை ஆங்கில எழுத்துல என்னது பஞ்சமா இருக்கு, ஏபிசிடி தான் இருக்கல்ல, அது ஏதோ யூஸ் பண்ணுறது என்னது எடுத்து ஏராளமான இயக்கங்கள் சரி ஏற்படுத்தி போனீங்க. அதுலயாவது சகோதரத்துவம் இருக்கா? அதுலயும் இல்ல சகோதரத்துவம் இல்லை. இன்னைக்கு ஏன் இதை வலியுறுத்தி பேசுறதுன்னா, நேரு வழியில் இருந்த பல சகோதரர்கள் இந்த இதாயத்திற்காக வேண்டி, இந்த நேர்வழிக்காக வேண்டிய ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள், அடி வாங்கியவர்கள், ஜமாத்து ஒதுக்கி வைத்தவர்கள், வீடு வீடு அழைப்பு பணிக்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டிலே ஏறி இறங்கியவர்கள், ஒவ்வொரு நோட்டீஸை கொண்டு கொடுத்து மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்தவர்கள், அந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்ட பல சகோதரர்கள் இன்னைக்கு அது கொள்கையில் இல்லைங்க. அதான் வேதனை. நமக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி தந்தவங்க, நம்மெல்லாம் வழிகேட்டில் இருக்கும் பொழுது நேர்வழிக்கு வாங்க, தர்கா
தர்காவுக்கு போகாதீங்க, அல்லாஹ்விடத்து மட்டும் பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்து மட்டும் துஆ செய்யுங்க சொல்லி நமக்கு நேர்வழி சொல்லி தந்த சகோதரி வழிகேட்டில் இருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டா, சின்ன சின்ன அற்பமான காரணங்களுக்காக வேண்டி. காலித் பின் வலீத் அந்த வரலாறு இதற்கு முன்னாடி நம்ம கேள்விப்படுறோம். காலித் பின் வலீதை விட நம்ம பயங்கரமான மார்க்கத்திற்காண்டி கஷ்டப்பட்டுட்டோமா? இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறது தெரியுமா? இந்த பள்ளிவாசல்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த சங்கத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறது தெரியுமா? தலைவர் இருக்கிறார், செயலாளர், பொருளாளர் வருவாரு, எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். நாங்க தான் கூட்டுறது, நாங்க தான் பெருக்கிறது, நாங்க தான் எல்லாமே செய்யறது. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. நான் சொன்னது தலைவர் கேட்கலையே, நான் சொன்னது செக்ரட்டரி கேட்கலையே சொல்லி போறேன். காலித் பின் வலீதை விட நம்ம என்னது மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டோமா? எத்தனை போர்க்களங்களிலே அல்லாஹ் காலித் பின் வலீத் மூலியமா வெற்றியை தந்தார். நினைச்சு பாருங்க, எத்தனை போர்க்களம். நம்மள மாதிரி நேரம் கிடைக்கும் போது பள்ளிக்கு வரல, அவரு நேரம் கிடைக்கும் போது பள்ளிக்கு வரல. என்னைக்கு அவருக்கு இதாயத்து கிடைத்ததோ, நேர்வழி கிடைத்ததோ, என்றைக்கு அந்த மோத்தாந்தரக்கூடிய போர்க்களத்திலே அந்த தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரோ, அன்னையிலிருந்து எல்லா போர்கள் அபூபக்கர் சித்திகளுடைய ஆட்சி காலத்துல, உமர் அலியுடைய ஆட்சி காலத்துல அந்த போர்க்களத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று வழி நடத்தினார். ஒரே ஒரு கடிதம் தான் வருது, உங்களிருந்து பொறுப்பு எடுக்கப்படுகிறது, வேற நபர் கொடுக்கப்படும். எந்த வார்த்தையும் சொல்ல. நம்மளா இருந்தா நானாலதான் எல்லாம் முடிஞ்சு, என்னாலதான் இவ்வளவு சாதிச்சேன், நான் தான் முடிஞ்சு, என்ன இப்படி எப்படி தூக்குவாரு, அவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி, அவருக்கு எதிராக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி, அவருக்கு எதிராக ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி, ஒரு கொடியை ஏற்படுத்தி நாம போயிடுவோம். ஆனா காலித் பின் வலீத் கட்டுப்பட்டார். ஏன்? அல்லாஹ்வுக்காக உமரை நேசிச்சார். உமர் ஒரு முடிவெடுத்தா அல்லாஹ்வுக்காக எடுத்திருப்பார். காலித் பின் வலீத் என்ன முடிவு செஞ்சார்? காலித் பின் வலீத் அதே மாதிரி உமர் அலியில் அதை முடிவு செஞ்சார். அல்லாஹ்வுக்காக நேசிச்சாங்க, அல்லாஹ்வுக்காக நட்பு பாராட்டினாங்க, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிடித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை, வஞ்சகங்களை, பகைமைகளை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடும். வேண்டாம் நமக்கு. ரமலானுடைய மாசத்துல முழுக்க இபாதத் செஞ்சுட்டு, ரமலானுடைய மாசத்துல கிட்டத்தட்ட முழுக்க இபாதத் செஞ்சுட்டு, இரவு நேரத்தில் நின்று தொழுது, பகல் நேரத்தில் நோன்பு வச்சு, தான தர்மம் கொடுத்து, அழுது புலம்பி மன்றாடி குர்ஆன் ஓதி எல்லாம் அமலை செஞ்சுட்டு, அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கணும் வேண்டாமா? நினைச்சு பாருங்க, கூலி கிடைக்கணும் வேண்டாமா? திங்கட்கிழமை வியாழக்கிழமை சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும், அடியார்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களை தவிர சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரரை பற்றி உள்ளத்தில் வஞ்சகத்தை பகைமை வைத்திருக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னா, நம்ம பாவங்கள் மன்னிக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து மன்றாடிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிடப்பே, யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிடப்பே, இந்த நாள்ல இந்த நேரத்துல என்னென்ன தவறை செஞ்சுட்டு மன்னிச்சுன்னு அழுகிறோம். ஆனா பக்கத்துல சகோதர பூச்சி உள்ளத்துல என்ன இருக்கு? வஞ்சகத்தை வச்சிருக்கிறோம், பகைமையை வச்சிருக்கிறோம், ரோதத்தை வச்சுட்டு அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானா? நினைச்சு பாருங்க, அல்லாஹ் மன்னிப்பானா? தூக்கி வெளியே போட்டுரு. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க தேர்வு செஞ்சிருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம நேசிக்கிறேன். இது ஒரு குடும்பம் மாதிரி இந்த ஜமாத். இது மாநில தலைவி ஒரு ஜமாத்தா இருந்தாலும், மாநில தலைவரும் மாநில செயலாளரும் மாநில பொதுச்செயலாளர் யாரையும் வர்றது கிடையாது. இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி, இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி ஒருத்தர் பெரிய நிறுவனங்களை செஞ்சாரா இல்லையா? அவங்க வந்து தொழுது போறாரா? அவங்க வந்து இபாதத் செய்ய போறாரா? அவங்க வந்து நோன்பு திறக்க போறாரா? அவங்க வந்து சகிர் செய்ய போறாரா? இல்ல. இந்த திருமறை நாட்டினுடைய மக்கள் தான், இந்த ஆண்களும் பெண்கள் தான் இங்க நாம தொழுகிறோம், குர்ஆனை ஓதுறோம், திக்ர் செய்றோம், நம்மை நாமளே ஒருவரை பார்த்து என்னது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். ஒவ்வொரு நேரம் வக்தையும் பார்க்கறாங்க, லொஹருக்கு பார்க்கறோம், அஸ்ருக்கு பார்க்கறோம், மக்ரிபுக்கு பார்க்கறோம், இஷாக்கு பார்க்கறோம், ஃபஜ்ருக்கு பார்க்கறோம். பார்க்கக்கூடிய நேரத்தில் சகோதரர் பார்க்கக்கூடிய நேரத்தில் முகத்துல புன்னகை இருக்கணும், முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லணும். சகோதரிகளிடையே அந்த அன்பு இருக்கணும். வாசல் இவளையா பார்த்தேன், இவ பக்கத்துல இருந்து நிப்பாட்டினேன், அவங்க நிக்கட்டும், நான் போய் பின்னாடி நிக்கிறேன், அவளு உட்காரட்டும், நான் போய் பின்னாடி உட்காரங்கிற எண்ணம் என்னோட உலகத்தில் இருக்கக்கூடாது. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய மகத்துவத்திற்காக வேண்டி நேசித்த என்னுடைய அடியான் எங்கேன்னு அல்லாஹ் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். அதுல நானும் வரணும், நீங்களும் வரணும். அதற்காக வேண்டி தான் இது பேசப்படுது. அதற்காக வேண்டி பேசப்படுது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய மகத்துவத்திற்காண்டி என்னுடைய முகத்திற்காக வேண்டி நேசிச்ச என்னுடைய அடியான் எங்கே என்று சொல்லி அல்லாஹ் ஒளியிலான மேலாடைகளை திட்டுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அதை பார்த்து நபிமார்களும் சொஹதாக்களும் ஆசைப்படுவார் என்று சொன்னா அதுல நானும் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டாமா? நாளை மறுமை நாளிலே என்னுடைய தாயோ, என்னுடைய தந்தையோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ பரிந்துரை செய்வார்களா எனக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காகவே நீ நேசிச்ச ஒரு நண்பன் இருந்தான் என்று சொன்னான். அந்த நண்பன் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வான். இந்த உலகத்தில் ஒட்டுக்கா தொழுதிருப்பான், ஒட்டுக்கா குர்ஆன் ஓதி இருப்பான், ஒட்டுக்கா பயான கேட்டிருப்பான், ஒட்டுக்கா பள்ளிவாசல பராமரிச்சிருப்பான், ஒட்டுக்கா தாவா செஞ்சிருப்பான். இது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான், குறிப்பா பெண்களுக்கும் தான். நாளை மறுமை நாள்ல இந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் எங்க இருப்பாரு? சொர்க்கத்தில் இருப்பாரு. ஒரு நபர் எங்க இருப்பாரு? நரகத்தில் இருப்பாரு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக நேசிச்சான அந்த நண்பன், அந்த நட்பு என்ன பண்ணும் கேட்டா யாரை தேடுவான் தெரியுமா? தன் நண்பனை தேடுவான். இந்த உலகத்தில் வாழும்போது ஒட்டுக்கா தொழுதமே, ஒட்டுக்கா இபாதத் செஞ்சமே, ஒட்டுக்கா தாவா செஞ்சமே, என் நண்பன் எங்கே, நண்பன் எங்கே என்று அந்த மறுமை நாள்ல சொர்க்கத்தில் அந்த நண்பன் தேடுவான். நண்பன் எங்க இருப்பான்? சரி, ஏதாவது தவறு செஞ்சிருப்பான், அவன் நரகத்துக்கு போயிருப்பான். தவறு செஞ்சு நரகத்துக்கு போயிருப்பான். ஆனா அந்த நண்பன் போய் மறுமையில அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இணைப்பு, இந்த பாசம், இந்த நேசம், இந்த சகோதரத்துவம் இந்த பள்ளிவாசல் ஏற்படும். பள்ளிவாசல்ல எங்களுக்குள்ள வஞ்சம் வந்துருச்சு, குரோதம் வந்துருச்சு, பகமை வந்துருச்சுங்கிற எண்ணம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. குறிப்பாக ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் சொல்றேன், செய்தான் நாம் செய்கின்ற அமலை பாழாக்குவதற்காக வேண்டி முயற்சி எடுப்பான். குரானை ஓதும், 2 குரானை ஓதிட்டோம், 3 குரானை ஓதிட்டு 20 நேரம் நின்று தொழுதுட்டோம், நஃபீலான தொழுதோம், ஃபர்லான தொழுது எல்லாம் தொழுதோம். செஞ்ச அமலை நாம் பாதுகாக்கணும். நாம் செஞ்ச அமலை பாழாக்குவதற்கான செய்தான் சூழ்ச்சி எடுப்பான். அந்த சூழ்ச்சிகளுக்கு நான் பலியிடவில்லை. நான் ஈத்திகாஃப் 10 நாள் இருந்தப்ப எனக்கு இப்படி ஒரு சகோதரர் கிடைச்சாங்கிற எண்ணத்தோட நம்ம போகணும். ஈத்திகாஃப் விட்டு வெளியே போகும்போது இப்படி ஒரு சகோதரர் கிடைச்சா, எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சது, நீங்க அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற மாதிரி இருந்தால் நேரடியாக போய் சொல்லிருங்க. அனஸர் நான் ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ பள்ளிவாசலக்கூடிய இந்த தோழர்கள் நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். ரசூலா சொன்னாங்க, அனஸர் நீ அந்த மனிதர்கிட்ட சொன்னியே கேட்டாங்க. சொல்லல, போய் சொல்லுன்னாங்க. அனஸர் போய் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை நேசிக்கட்டும் என்று அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னா, இந்த ஈத்திகாஃப் முடிஞ்சு வெளியே போகும் பொழுது, இந்த ரமலானுடைய மாதம் முடிந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரி சொல்றேன், பள்ளிவாசல் நோம்பு முடியும் பொழுது, ஈத்திகாஃப் விட்டு வெளியே போகும்பொழுது, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேங்க, அல்லாஹ்வுக்காக மேல அன்பு வைக்கிறேங்கிற அந்த நேசத்தோடு இன்ஷாஅல்லாஹ் முடியும். உள்ளத்தினுடைய வஞ்சகத்தை, குரோதத்தை, பகமையை எல்லாத்துக்கும் வெளியே போகணும். நான் திட்டி இருந்தா, நான் ஏசி இருந்தா, மனசு நோகும்படி நடந்திருந்தா என்னுடைய சகோதரன் தானே, என்னுடைய சகோதரி தானே, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறேன். நான் பேசின பேச்சில் ஏதாவது தவறு இருந்தா, என்னுடைய நடவடிக்கையில் ஏதாவது குறை இருந்தா, நான் எடுத்து சொல்லக்கூடிய விதம் தவறா இருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக பொருத்தப்பட்டு கேட்டேன். எனக்கு ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. நான் எதுக்கு போய் கேட்கணும்? நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நான் கரெக்டாக தானே பேசினேன், நான் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் என்னது? இப்படி தான் நம்ம இருக்கணும். இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படணும். இதெல்லாம் நமக்கு நேர்வழியில் நடக்குது, வழி நடக்கும். நல்ல ஒரு நண்பன் இருந்தால், நல்ல சகோதரத்துவம் இருந்தால் அது என்னது? நம்முடைய இதாயத்தை பாடம். இதை விட்டு வெளியே போய் நட்புகளை ஏற்படுத்தி, நண்பர்களை ஏற்படுத்தி சொன்னால் அந்த வழி என்னது? நமக்கு இருக்கிற நேர்வழி வழிகேட்டில் கொண்டு போய் நம்மை விட்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினத்தில் நம்ம அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.